மலேசியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஒரு அரிய வகை கனிமங்கள் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைப்பது குறித்து ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த புதிய முயற்சியில் கசானா நேஷனல் நிறுவனம் சீன அரசுக்கு சொந்தமான ஒரு நிறுவனத்துடன் கைகோர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகிலேயே அரிய வகை கனிமங்கள் விநியோகத்தில் முதலிடத்தில் உள்ள சீனா அதன் சுத்திகரிப்பு தொழில்நுட்பத்தை ஏற்றுமதி செய்ய நீண்ட காலமாக தடை விதித்துள்ள நிலையில் இந்த புதிய கூட்டு முயற்சி சீனாவின் கொள்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை குறிக்கலாம் என்று ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திற்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்தன. மலேசியாவின் 16.1 மில்லியன் மெட்ரிக் டன் என மதிப்பிடப்பட்டுள்ள அரிய வகை கனிமங்கள் இருப்பை அணுகுவதற்கு ஈடாக சீனா தனது தொழில்நுட்ப நிபுணத்துவத்தை வழங்க முன்வந்துள்ளது. இதன் முக்கிய நோக்கம் ஏற்கனவே பஹாங்கில் ஒரு ஆலையை இயக்கி வரும் ஆஸ்திரேலியாவின் லீனாஸ் நிறுவனத்திடமிருந்து வரும் போட்டிக்கு எதிராக செயல்படுவதுதான். எனினும் மூலப்பொருட்கள் விநியோகம், சுற்றுச்சூழல் அபாயங்கள், ஒழுங்குமுறை அனுமதிகள் குறித்த சவால்கள் உள்ளிட்ட பல தடைகளை இந்த புதிய திட்டம் எதிர்கொள்கிறது. அதே சமயம் சுத்தமான எரிசக்தி, மின்னணு சாதனங்கள், பாதுகாப்பு துறைகளுக்கு இன்றியமையாத அரிய வகை கனிமங்களுக்கான உலகளாவிய தேவை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த திட்டம் வெற்றியடைந்தால் சீன மற்றும் சீனர் அல்லாத சுத்திகரிப்பு தொழில்நுட்பங்கள் இரண்டையும் வைத்திருக்கும் ஒரு சில நாடுகளில் மலேசியாவும் ஒன்றாகும். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.